Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா கடைகள்ல சுடுற மாதிரி வந்து சுவையான வெங்காய போண்டா எப்படி செய்யிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா? அதை எடுத்து நான் நீட்டமா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்க அப்படினா அதுலயே பாத்தீங்கன்னா 1 கப்புக்கு வந்து நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அதே கப்ல 1/2 கப்புக்கு வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பிலை கருவேப்பிலை நல்ல சின்ன பீஸா இது பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஜீரகம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். காரத்துக்காக பாத்தீங்க அப்படினா மிளகாய் எடுத்துக்கிறேன். மிளகாய் இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி கொஞ்சமா தட்டி எடுத்துக்கிறேன். இஞ்சி விழுது. அடுத்து பாத்தீங்கன்னா மிளகாய் பொடி 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க, பெரிய பாத்திரமா. அதில் வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா, அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம நறுக்கி மட்டும்தான் வச்சிருக்கிறோம். ஆனால் வந்து உதுக்கலை. நம்ம இந்த மாதிரி வந்து பீஸாக வர்ற மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வெங்காயத்தை. அப்போ தான் வந்து போண்டாவில் வந்து வெங்காயம் எல்லா பக்கமும் படும். இல்லைனா மாவு தனியாக வெங்காயம் தனியாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி தனித்தனி பீஸாக நம்மளுக்கு வரணும். ஓகேங்களா? அது வந்து நீங்கள் நல்ல இப்படி இருக்க பிணைஞ்சிங்க அப்படின்னாலே போதும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா உதிரியாக பிணைஞ்சு எடுத்துக்கிட்டோம். தெரியுதுங்களா? முன்ன இருந்ததை விட நல்லாவே உதிரியாக நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற எல்லா திங்ஸையும் அதில் போட்டுருவோம். இஞ்சி, பச்சை மிளகாய், மல்லித்தூள், மல்லித்தலை, கருவேப்பிலை, ஜீரகம், அடுத்து மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுக்குங்க. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? இப்போ கடைசியாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எடுத்து வச்சுருக்க கடலை மாவு இருக்குது பார்த்தீங்களா, 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு. ரேஷியோ வந்து இந்த ரேஷியோ தாங்க, 1 கப்புக்கு 1/2 கப்பு. இன்கேஸ் அதுக்கப்புறம் நீங்கள் மாவு பத்தலைன்னா கூட இதே ரேஷியோவில் தான் போடணும். 1 ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டிங்கன்னா 1/2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா வெங்காயத்தில் இருக்க தண்ணியே வந்து நம்மளுக்கு இறங்கும். தண்ணி ஊற்றிடாதீங்க. ஊற்றி நல்ல மாவு போட்டு பிணைங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலைனாலும் கொஞ்சமாக தெளித்து தான் நீங்கள் இது பண்ணிக்கணும். கொஞ்சமாக அப்படி கையில் தெளித்து இது பண்ணுங்கள். ரொம்ப ஊற்றிடாதீங்க. தெளித்து பெரட்டி இது பண்ணுங்கள். 1. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எண்ணெயில் போடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி தெளிக்கணும். ரொம்ப நேரம் தெளித்து வச்சுருந்தீங்கன்னா அந்த வெங்காயத்தில் இருக்க நீரும் இறங்கி ரொம்ப நீர்த்து போக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் செஞ்சுட்டு உடனே எண்ணெயில் போட போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா பிணைஞ்சாச்சு. தண்ணி தெளித்து இது பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுதான் வந்து பதம். ஓகேங்களா? மாவும் கரெக்டாக இருக்குது, வெங்காயமே எல்லாமே கரெக்டாக இருக்குது. வெங்காயம் நல்லா வெளியே தெரியுது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்து சும்மா லைட்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப அழுத்திடக்கூடாது. ரொம்ப அழுத்தினீங்க அப்படின்னா அப்புறமேட்டுக்கு உள்ளே வந்து ரொம்ப ஹார்டாக போயிடும். இங்கே பாருங்கள், இவ்வளோதான். இந்த மாதிரியே வந்து எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கணும். ரொம்ப அழுத்திடக்கூடாது. ரொம்ப இதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வேணால் சோடாப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது ரொம்ப ஹார்ட்னஸாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்குவோம். வாங்க இப்போ பாருங்கள், நம்ம வந்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருண்டையாகவே உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக இது பண்ணிங்கன்னா அப்புறம் உள்ளே வேகாது, வெளியே கருக ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் சைஸாக எடுத்திங்கன்னா தான் எண்ணெயிலேயே முழுசுற அளவுக்கு நம்மளால் போட்டு இது பண்ண முடியும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க போண்டா வந்து ஒரு உருண்டையாக போட்டுக்குவோம். எண்ணெய் தெறிக்காமல் பொறுமையாக போட்டுக்கோங்க. கையில் எண்ணெய் தெறிக்க போகுது. அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அதிகமாக எரிஞ்சிச்சு அப்படின்னா மேலால் வந்து கருகிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். ரொம்ப கம்மியாக எரிஞ்சாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு பபுள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பபுள்ஸ்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சி நல்லா வேகட்டும். வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் ஆகும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து இதாகிடுச்சு, குக் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? நல்லா ஓரளவு ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. போதும். இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா கருகிடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வெங்காய போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.